எங்களோட குலதெய்வ கோயில் திருவிழா. வணக்கம் 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 மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ப்ரெட் லவ் சதீஷ் அண்ட் இன்னைக்கு வந்து திருவிழா. எஸ், எங்களோட குலதெய்வ கோயில் திருவிழா. அதுக்கு தான் வந்து இன்னைக்கு கிளம்ப போறோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் வந்து கரகம் எடுக்க போறேன். சண்மு முதல் தடவை வந்து காப்பு கட்டிருக்கேன். ஆனா சும்மா அந்த குழந்தைகள்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது கயிறு கட்டணும் அப்படின்னா எனக்கும் கட்டி விடுவாங்க. அப்ப டம்மியா வந்து ஒரு கயிறு எடுத்து கட்டி விடுவாங்க. இந்த மாதிரி சண்முக்கும் காப்பு கட்டி விட்டுருவாங்க. போன வருஷம் நீங்க கரகத்துக்கும் போது நீங்க காப்பு கட்டிருந்தீங்க. அப்ப நான் வந்து கட்டல இல்ல. இப்ப இந்த தடவை கட்டுறேன்னா அப்ப என்ன அதுக்கு யூஸ் ஆஃப் இது இருக்கு? இல்ல, நான் எதுவுமே பண்ண மாட்டேன். குழந்தைய ஏமாத்துற மாதிரி. சின்டுக்கு அன்னைக்கு வந்து சும்மா அந்த மஞ்சள் இதை மட்டும் எடுத்து கட்டி விட்டு இதுதான் காப்பு அப்படின்னு ஏமாத்துறோம்ல, அந்த மாதிரி கை தொடக்கூடாது தெரியுமா? சுத்தமா பேசிக்கே தெரியாது பாபா. இன்னைக்கு நைட்டு தான் வந்து திருவிழா ஸ்டார்ட் ஆகுது. நைட் கரக தூக்குறது இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. நாளைக்கு வந்து நமக்கு அவளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கெடா வெட்டு. அப்புறம் 3ஆம் நாள் காப்பை கட்டிட்டு வருவோம். இந்த 3 நாள் வந்து நாங்க குலதெய்வம் கோயில்ல அந்த ஊர்ல தான் வந்து இருக்க போறோம். அது எல்லாமே வந்து உங்ககிட்ட பார்க்க போறோம். பக்திமயமான வீடியோவா அது இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீட்டில் இருந்தே ஹேர் நல்லா வால்யூமைஸாக மாற்றுறதுக்கு நான் அகாராவோட வால்யூமைசர் ஹேர் ட்ரையர் வந்து வாங்கியிருக்கேன். வாங்க இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் இருக்க 1200 வாட்ஸ் ஹேர் ட்ரையர் நல்ல ஏர் ஃப்ளோ கொடுத்து சீக்கிரமாகவே நம்ம ஹேரை வந்து ட்ரை செய்யும். ஹேர் வாஷ் பண்ணிட்டு 80% ஹேரை வந்து நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் வச்சு வீட்டில் இருந்தே சலூனில் போய் பண்ணுற மாதிரி ஹேர் ஸ்டைலை வந்து நம்ம வந்து பண்ண முடியும். இதில் இருக்க இந்த ஓவல் பேரல் நம்ம ஹேருக்கு நல்ல வால்யூம் அண்ட் ஸ்டைலிங் கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. 360 டிகிரி ஏர் ஃப்ளோ வின்ஸ் இருக்கனால எல்லா பக்கமே ஒரே மாதிரியான ஹீட் வரவும் ஹெல்ப் பண்ணுது. இதுல இருக்க செராமிலின் ட்ரூமலின் கோட்டிங் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஸ்மூத் ஃபினிஷ் கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இதுல 3 ஹீட் பிளஸ் 2 ஸ்பீட் செட்டிங் இருக்கு. தின் ஹேர் இருக்கவங்க லோ ஹீட் யூஸ் பண்ணலாம். திக் ஹேர் இருக்கவங்க ஹை ஹீட் யூஸ் பண்ணலாம். இதுல இருக்க அயனிங் டெக்னாலஜி ஃப்ரீஸை கம்மி பண்ணி ஸ்மூத் லுக்கை கொடுக்கும். 360 டிகிரி சேவபிள் கார்டு யூஸ் பண்ணும்போது வயரை வந்து நம்ம ஈஸியா வந்து எங்க வேணா மூவ் பண்ணிக்கலாம். ஓவர் ஹீட் ப்ரொடக்ஷன் அதிகமானா ஹீட் வந்து அதுவாகவே வந்து ஸ்டாப் ஆயிரும். கூல் ஆன பிறகு நம்ம வந்து மறுபடியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டைப்ஸ் ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம். வேவி, ஸ்ட்ரைட், கர்லி. 1 இயர் வாரண்டி இருக்கு. இந்த ப்ராடக்ட் நம்ம ஈஸியா எங்க வேணா எடுத்துட்டு போகலாம். டிராவல், ஜிம் இப்படி எதுக்கானாலும் நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம். ஈஸியா வீட்லயே நம்மளோட ஹேரை வந்து ஸ்ட்ரைட் பண்ணலாம். என்னோட பிஃபோர் ஆஃப்டர் பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. பாவம் காலையில இருந்து அப்படியே பிஸியாவே இருக்க மாதிரியே காமிச்சுக்கிறேன். ஆனா எதுவுமே பண்ணல. காலையில இருந்து நல்லா யோசிச்சு பாரு. காலையில இருந்து நம்ம போய் வடை வாங்கிட்டு வந்துட்டு கஞ்சி குடிச்சிருக்கோம். அவ்வளவுதான். இல்லையே, நல்லா சாப்பிட்டு நல்லா உடம்பு தானே ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சிருக்கான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஏண்டா மயில ஓட்டுறீங்க? போன தடவை கோயிலுக்கு வந்துட்டு இப்படிதான் ஹமாரா தேஷ் ஹே அப்படின்னு நரேந்திர மோடி ட்ரெஸ் போட்டு வந்தேன். இப்பயும் அப்படிதான் போட்டு வரேன். ஏண்டா ஒரு வேட்டியை கிட்ட கட்டிட்டு வர வேண்டியதானடா. நல்லா இருக்கேடா, சூப்பரா இருக்கு. தாத்தர காட்டு உனக்கு எப்படி? இங்க பாரு, இதுல கை இல்ல. கை இல்லாம போட்டுக்கிறியா? உப்புக்கு சப்பானி. ஏய் இல்லடி, உன்னையே சொல்லல. நீ கட்டியிருக்க காப்பு வந்து உப்புக்கு சப்பானி தானே கட்டியிருக்க. அதுக்காக சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே தெய்வங்களே, நல்லபடியாக போயிட்டு திருவிழாவை முடிச்சுட்டு வரோம். காரை ஃபுல் பண்ணியாச்சு. நம்ம அங்கே இருக்க போகிறது என்னவோ 2-3 நாள் தான். ஆனால் எக்கச்சக்கமாக லக்கேஜ் கூடிடுச்சு. கிளம்பலாமாடா? எங்கே போகிறோம்? கோழிக்கு போகிறோமா? நம்ம உசிலம்பட்டி ரீச் ஆயாச்சு. பைபாஸில் இருக்கோம். இப்படிக்கா போனால் மதுரை, இப்படிக்கா போனால் தேனி. சென்டர் டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு இறங்கிட்டாங்க. ஸ்நாக்ஸை போடுவோம். ஏன்னா நைட்டு சாப்பாடு வந்து கஷ்டம்தான், லேட்டாகும். டீயை குடிச்சிட்டு போகிறோமே. அப்போவும் இங்கே இவ்வளோ இருக்கு, அதை விட்டுட்டு பிங்கோ கேட்குறேன். நீ ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக பண்ண ஐட்டம் சாப்பிடு. சார், ஐயோ இங்க பாருங்க சார். நமது பெரிய பாலார்பட்டி அண்ணன் தம்பி பங்காளிக சேர்ந்து ரொம்ப சிறப்பா சாமி கும்பிட்டு சீரும் சிறப்போட இரவு 9 மணிக்கு சக்திகரம் எடுத்து கோயிலுக்கு சென்று உச்சிகால பூஜை நைட்டு கடா காவு கொடுத்து நம்ம பங்காளிக நல்லா சிறப்பா சாமி கும்பிடுறதுக்கு இன்னைக்கு பெரிய பாலார்பட்டிக்கு அனைவரும் வந்திருக்கோம். வந்தவுடன் அம்மா அப்பாயி ஷண்முக்கு மிக முக்கியமான வேலை. ஏன்னா இங்க கிளீன் பண்ணாதான் நம்ம வந்து அந்த ஃபிளெக்ஸ் இப்போ தான் போட்டிருக்கோம் உட்கார்றதுக்காக.
பண்ணுறதுக்காக, இன்னும் கொஞ்சம் சொந்தக்காரங்க வந்தாலும் நம்ம உட்கார வைக்கணுன்றதுக்காக இந்த இடத்த கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ரொம்ப பயங்கரமாக செடியெல்லாம் இருந்திருக்கும். இங்கேயுமே நிறைய செடியெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாமே நல்லா கிளியர் பண்ணியிருக்காங்க இந்த பெயிண்டிங் ஒர்க் பண்ணப்போ. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குது. இதெல்லாம் ரிமூவ் பண்ணி போடணும். இங்கெல்லாம் வந்து நம்ம அப்படியே சிமெண்ட் தளம் மாதிரி போடணும். அதுதான் எங்களோட ஆசை. கடவுள் தான் வழி கொடுக்கணும். அப்புறம் அந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு பெரிய ஹால், ஓப்பன் ஹால் மாதிரி ஒன்று வச்சு நாங்கள் வந்தால் போனாங்க எல்லோரும் தூங்கிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணணும். பார்ப்போம். ஸோ இப்போ அங்கே வந்து எல்லா சாமியும் வந்து அழைச்சிட்டு இங்கே வந்து கரகம் வந்து ஜோடிக்க போகிறாங்க. அதுக்கு தான் வந்து எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. கரகம் ஜோடிச்சு அந்த ஃபுல்லாக அந்த மேலே வரைக்கும் வரும்ல, அது மாதிரி வச்சுட்டு சதீஷ் தலையில் தூக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து திருப்பி கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் இறக்கி வச்சுட்டு அங்கே திருப்பி சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு அப்படியே வந்து போயிடும். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கரகம் ஜோடிச்சுட்டு நம்ம வந்து போகிறோம். கரகம் தூக்குற பையன் வந்து இவங்க தான். அங்கேயே வந்து உங்களுக்கு துணுலாம் போட்டு கையில் ஒரு கும்பம் கொடுத்தாங்கல்ல, அது என்ன அது பேர்? அதில் தான் இப்போ ஜோடிக்க போகிறாங்க. அது கொடுத்தனே என்ன ஆச்சு உங்களுக்கு? உடம்பெல்லாம் இதுதான் தலையில தூக்கிட்டு போறோம். நான் உங்க கூட வர மாட்டேனே, நான் பின்னாடி வரலான்னு இருக்கேன். சொன்னல பேக் அடிச்சிடான், பேக் அடிச்சிட்டான் பாரு. இப்போ வந்து நாங்கள் சமைக்கிற ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போய் சமைக்க போகிறோம். வெயிட்டாக இருக்குது அந்த பாக்ஸு. ஸோ அதை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. எத்தனை மணிக்கு தூங்கணும்? 1:30க்கு தூங்கணுமா? 40க்கு நீ தூங்குன. நீங்கள் ஃபோன் ஓடிக்கிட்டு இருந்தீங்க. 2 மணிக்கு தான் தூங்குனேன். இப்போ 3:30க்கு எழுப்பி விட்டீங்க. கிடாமே வெட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து சமைக்க போகிறோம். ஏன் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? எப்பயும் 4:30 மணிக்கு தான் ஆரம்பிப்பீங்க. 3:30க்கே ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ தான் 4 மணிக்கு 4:30 மணி வரும். இது என்ன சிலப்பா அப்படியே அப்படியே பச்சையாக சாப்பிட்றதா? ஆமாடா, சுட்டு அப்படியே கருப்பு வச்சு அப்புறமா எடுத்து நம்ம சாப்பிடுவோம். ஸோ இப்போ வந்து மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு தாத்தா வந்து அடுப்பு எரிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன தாத்தா, மட்டன் குழம்பு வச்சுருவோமா? வச்சுருவோம். ஸோ சட்டி வந்து காஞ்சிட்டு இருக்கு. இப்போ எண்ணெய் ஊற்றி வதக்கி வைக்க போகிறாங்க. கறி வதக்கிட்டு விட்ட அளவு வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் இங்கிட்டு போயிட்டு வரதுக்குள்ளேயும் அப்பாயும் தாத்தாவும் மசால் பொடி தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு வந்து வச்சுட்டாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். இதோட நம்ம ஃபர்ஸ்ட் சின்ட்டு வந்து பொங்கல் சூப்பர்பா. நிறைய எடுக்கல அழுகுறான். நீங்கள் எப்போ சொல்லாமலாம் கரண்ட் தூக்குனீங்கன்னா சூப்பர்ப்பா. ரொம்ப தூக்குனாரு. சித்தப்பா தான் தூக்குனாரு சொல்ல போனா. வாங்கலை குழம்பு வந்து காட்டுறேன். பார்க்கும் போதே அப்படியே சாப்பிடணும் போல இருக்குங்க. எப்படி கெட்டி குழம்பா இருக்கு பார்த்தீங்களா? 3 நாள் வச்சு சாப்பிடலாம். எங்க போவோம்? இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் முரட்ட தூக்கத்தில் இருக்காங்க. நாங்களும் சரி தூங்கலான்னு பார்த்தா நம்ம ஹரியை வந்து பஸ் ஏற்றி விட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ அதனால உசிலம்பட்டிக்கு வந்தோம். வந்ததும் அப்படியே ஜூஸை கீஸை குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்குள்ளே வந்தோம். இங்கே பார்த்தா கடை ஃபுல்லாக நிறையா பொருளாக இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி ஒரு கடைக்குள்ளே கூப்பிட்டு வந்தாங்க, என் நிலைமை என்ன ஆகுறதுன்ற மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றா கேட்குறா
பைக் வேணுமா? இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? டிண்டோ என்னாச்சு? என்னாச்சு? தூக்கம் தான் வருதா? நான் கூட கிளம்ப வேணாம்னு சொல்லி ஃபீல் பண்றேன் நினைச்சேன். வீட்டுக்கு போய் தூங்குவோம். கலங்காதே